friends, welcome to Mrs. Stitch Blouse. நம்ம இன்னைக்கு பார்க்க போற blouse இதுதான். இந்த blouse பாருங்க. அழகான ஒரு டார்க் கலர் blouse. நம்ம எப்பவுமே வந்து நிறைய ஆரி எம்ப்ராய்டரியில நிறைய bridal blouse டிசைன் எல்லாம் பண்ணுவோம். சோ எல்லா பிளவுஸுமே வந்து ஆரி வர்க்குக்கு அந்த டிசைனுக்கு வந்து எல்லா கலருமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் டார்க் கலர்ஸ் இருக்கும்போது நம்மளோட டிசைன் வந்து நல்லா கிராண்டா ஹெவியா தெரியும். அந்த மாதிரி வரிசையில இன்னைக்கு நான் வச்சிருக்கிற இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ பிளவுஸ். ஸோ இந்த நேவி ப்ளூ கலர் டார்க் கலர்ல வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் வந்து நம்ம ஒரு சிம்பிளாவே ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் வந்து நல்லா கிராண்டா காட்டும். அது வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, த்ரெட் ஒர்க்கு இல்லை ஜர்தோசி ஒர்க்கு இல்லை ஸ்டோன் ஒர்க்கு, அந்த மாதிரி நம்ம எந்த ஒர்க்கு பண்ணாலும் அந்த ஒர்க்கு வந்து தனியாக அட்ராக்டிவாக நல்ல ஒரு லுக்காக நம்மளுக்கு தெரியும். நம்ம நல்லா கிராண்டாக நிறைய ஒர்க் பண்ண மாதிரி அது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ப்ளவுஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அதில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை பார்ப்போம். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் பாருங்கள், யூ நெக்கு. யூ நெக்கில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் லோடு கொடுத்துருக்கேன். த்ரெட் லோடே வந்து சிங்கிள் கலர் இல்லாமல் டபுள் கலர். இது சாரியோட கலர் வந்து இந்த ப்ளூ கலரு. அதில் வந்து கோல்டு கலர் பார்டர் இருக்கிறனால கோல்டு ஜரியும் யூஸ் பண்ணி 2 கலர் வர மாதிரி த்ரெட் லோடு. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து டைமண்ட் ஷேப், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துட்டு அந்த ஷேப் உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது ஒரு ஜரி கலரில் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இன்னொன்று வந்து இந்த ப்ளூ கலர் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து இந்த நெக்கை வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன். இதோட புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ரெகுலராக நம்ம பண்ணுற புட்டாஸ் மாதிரி இருக்காது. ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு 3 பீட்ஸ் அப்படி இருக்காது. இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த சாரியோட கலரில் ஸ்டோனு, அதோட அவுட்லைனில் வந்து இது ரவுண்ட் ஸ்டோன் தான். ஆக்சுவலாக ரவுண்டாக வந்து அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணாமல் டைமண்ட் ஷேப்பில் அவுட்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக யூனிக்காக இருக்கும். அந்த புட்டாஸ் ப்ளவுஸ் பார்க்கும்போது யூனிக்காக தெரியும். அடுத்து ஸ்லீவோட டிசைன் பாருங்கள். இது எல்போ ஸ்லீவு. ஸோ எல்போ ஸ்லீவில் ஸ்லீவோட எண்டில் வந்து பேக் நெக்கில் உள்ள அதே சேம் டிசைன், அப்புறம் புட்டாஸும் வந்து பேக்கில் உள்ள அதே சேம் புட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூனிக்காக நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸ் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுசஸ், பிரைடல் ப்ளவுசஸ் வந்து என்னோட சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.